I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. வசந்திய குரல் மாதிரி கேக்குது. என்ன வசந்தி? செல்வி, கடைக்கு போற வாரியா? வாரேன் வசந்தி. 2 நிமிஷம் நில்லுங்க. பைசா எடுத்துட்டு வரேன். நிறைய காய்கறி எல்லாம் இருந்தல செல்வி. ஆமா வசந்தி, நிறைய பழங்க எல்லாம் கிடந்து. வாங்கலாம்னு நினைச்சேன். பைசா தான் தெரியல. அடுத்ததோட ஆரம்ப கொஞ்சம் கூட காசு கொண்டு வரணும் பத்தியா? அம்மா, ஐயோ. ஐயோ, தூக்க முடியலையே. அங்க போறது செல்வி வசந்தி தானே? வசந்தி, செல்வி. வசந்தி, யாரோ கூப்பிட மாதிரி இருக்குல்ல? ஆமா செல்வி. வசந்தி நிக்காதா, சீக்கிரம் நட. செல்வி, என்னாச்சு? செல்வி, என்ன வெயிட்டா இருக்கு. இப்ப எப்படி இத வீட்டுக்கு கொண்டு சேர்க்கியது? இந்த செல்வி வர பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஓடிட்டாளா? செல்வி, ஏன் செல்வி ஓடிவான்னு இழுத்துட்டே வந்த? அட வசந்தி, அந்த பாத்திமா அக்கா கை நிறைய கூடையில என்னென்னமோ வாங்கிட்டு வந்தாங்க. அவளால தூக்க முடியலையா, அதனாலதான் நம்மள கூப்பிட்டது. நம்ம மட்டும் அதுல நின்னு இருப்போம்னு வச்சுக்கா, அவ்வளோத்தையும் நம்ம தலையிலேயே கட்டி இருப்பாங்க. அதான் ஓடிவான்னு வந்து இழுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஆமா வசந்தி, வா சீக்கிரம் போவா. இல்ல செல்வி, இந்த பாத்திமா அக்காவுக்கு இதே ஒரு வேலையா போச்சு. இதுல கொஞ்சம் வேலை கட்டணுமே. வேலை கட்டணுமா? என்ன வசந்தி சொல்லியா? எப்படியா அவைய நம்ம பின்னாடி கட்டிக்கிட்டே வரதான் போறாவ. அதனால நம்ம இந்த வழியாட்டு போக வேண்டாம், நம்ம வேற வழியில போவோம். அவைய நல்ல தேடட்டுல, அதுலயே அவைய நல்ல தேட ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவைய பொருள் அவையிலே தூக்கிட்டு போகணும். அப்படியாவது அவையில புத்தி வரட்டு. நீ சொல்லியதும் சரிதான் வசந்தி. சரி வா, நம்ம இந்த வழியில போவோம். ஏப்பா, அவ்வளோ 2 பேரும் எங்க போனாலும் தெரியலையே. இந்த வழியா தானே வந்தாள்வா, அதுக்குள்ள எங்க போனாலும் தெரியலையே. அட பாவியலா, என்ன கண்ட உடனே இந்த வழியா மாறி போறியல்ல? விட மாட்டேன்டி, 2 பேரையும் விட மாட்டேன். இன்னைக்கு என் காய்கறி பொட்டணத்தை நீங்க தூக்கிட்டு வராம உங்களை விடவே மாட்டேன். நீ எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன். வசந்தி, பாத்திமாக்கா நம்ம பின்னாடி தான் வரவ. ஆமா செல்வி, சீக்கிரம் போயிரும், ஓடு. கல்லியா, என்ன ஓட்டம் ஓடியல்வா? அம்மா, இவ்வளவு தூரம் தேடி வந்துட்டா, இவ்வளவு காணவே இல்லையே. இதுக்கு பேசாம நாமளே இதை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஐயோ, தளர்ந்து போச்சு. கொஞ்ச நேரம் எங்கேயாவது இருப்போம். குட்டி சாத்தா மாதிரி என் முன்னாடி நடந்து போயிட்டு ஆப்பு வச்சுட்டாளோல இப்படி. வசந்தி, இங்க பாரு, நம்ம பின்னாடியே வந்து இங்க வந்துட்டாளே. ஆமா செல்வி, நாம வேற இதுல வேலை கேட்டோம்னு சொல்லி வழி தப்பி இங்க வந்துட்டோம். இப்ப என்ன பண்ணியது செல்வி? பேசாம அவிய கூட போயிருவோமா? நீ சும்மா இரு, அப்படியெல்லாம் அவிய கூட போக வேண்டாம். என்னதான் நடக்க பாப்போம். சரி வா செல்வி, நம்ம ஒளிச்சியாவது நிப்போம். என்னது இது, குத்துற மாதிரி இருக்கு? எம்மா, ஐயோ, நான் எப்படி ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கேன். ஐயோ, அட கடவுளே, இது என்னது? யார் அங்க ஓடுனது? ஒருவேளை பேயா இருக்குமோ? தெரியாம பேய் காட்டு உள்ள வந்துட்டேன். இதே அம்மே, மாடை காணோம். மெதுவா போய் எல்லா காய்கறி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுவேன்டா சாமி. ஐயோ, திருப்பி வந்துடுச்சே, ஓடிரு. ஐயோ, நம்ம என்ன சட்டடிதான். வசந்தி, அவ எங்க போச்சுன்னு தெரியல. வசந்தி, மாட்டிக்கணுமோ தெரியல செல்வி. ஆமா வசந்தி, நம்ம வாங்குற காய்கறி கூட இல்ல எங்க. ஆமா செல்வி, பயத்துல அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம். பரவாயில்ல வசந்தி, அடுத்த நின்று நம்ம தப்பி வந்ததே பெரிய விஷயம். செல்வி, ஒரு மாடுல 2 மாடு சேர்ந்து வருது செல்வி. வசந்தி, ஒண்ணுதான் மாடு, ஒண்ணு வந்து பாத்திமாக்கா. வசந்தி, நிக்காத, ஓடு. காக்காக்குருவி வலலாம் வானத்துல பறக்க. என் முறிஞ்சு போச்சு. வல்லாத்த மாடு. நான் காக்கா மாதிரி எல்லாம் ஆகாசத்துல பறந்துட்டு இப்படி பத்தட விழுந்துட்டது. அம்மா, எப்பா கடவுள புண்ணியத்துல உயிராத பிரச்சனை. அம்மா, இந்த மாடு இங்க காணதில்ல. எப்படியாவது வீடு போய் சேர்ந்துரும். திருப்பி ஆகாசத்துல மதிக்க மாதிரி இருக்கு. திருப்பி மாடு கிட்ட மாட்டிக்கிட்டதே. இன்னைக்கு வீட்டுக்கு போற மாதிரி தான். மாடு என்ன மட்டும் விட்டுற மாடு, நான் பாவம். வேற யாரையாவது விளையாட்டு காட்டு. அதுக்கு விளையாடக்கு வேற யாரும் கிடைக்கலையா மாடு? நான் தான் கிடைச்சதா? என்ன யாராவது காப்பாத்துங்களே. மெதுவா கீழே இறங்கி பாப்போம். இது என்னது, மாடு துள்ளது. ஐயோ, மாடு எங்க கொண்டு நம்ம போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, இது காட்டுல இருந்து ரோடு வரைக்கும் வந்துட்டதுல. இனி யாராலும் என்ன காப்பாத்த முடியாது. இது பாத்திமா, நீ இன்னைக்கு சத்துமா. அட மாட்டுக்கு பிறந்த மாடே, இங்க மாடே என்ன கொண்டு போற? ஊருக்கார மக்களே, வீட்டுக்கார மக்களே, எல்லாரும் வாங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க. மாடே, அங்க ஒரு லாரி வருது மாடே. பிரேக் பிடி மாடே, பிரேக் பிடி, பிரேக் பிடி மாடே. அட மாடே, என்ன இப்ப அந்த லாரியில குத்தி ஆத்தாம விட மாட்ட போல இருக்க மாடே.
போச்சுதே சன்னியம் பிடிச்சது. என் குறுக்கெல்லாம் உடஞ்சுதே. கிஷ்பி அந்த பிசாசு வர முன்னாடி எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடிடணும்டா சாமி. இக்கா மாடு திருப்பி வந்துட்டுதா. ஃபாத்திமாக்கா மாடுல நாங்க தான். இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? அது இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்து தெரியுமா? தெரியும் தெரியும். முன்னாடி நீங்க வந்ததும் தெரியும். மாடு கூட நீங்க ஊர் சுத்தினதும் தெரியும். மாடு மேல ஏறி இருந்து எவ்வளவு எல்லாம் இப்படி பண்ணாலும் பார்த்துதானே இருந்தா. அதுலயும் ஃபாத்திமாக்கா நீங்க ஆகாசத்துல பறந்து பத்தில அது பார்க்கவே சூப்பரா இருந்து பாத்துங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமாக்கா ஆடுகிட்ட பிரேக் போடு பிரேக். அதுதான் எல்லாத்தோட ட்விஸ்ட். என்ன ஃபாத்திமாக்கா விமானத்தை பிடிச்சலனா வானத்துல பறந்தியா? விமானத்தை பிடிச்சியலா இல்ல பிடிச்சாமலே கீழ வந்துட்டியலா? ஆமாட்டி பேசுவியா? நான் பிளைனை பிடிச்சது தான் பறந்தேன். இப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம் நீங்க வந்தீங்க. கொஞ்சம் வெள்ளம் குடிச்சிட்டு திருப்பி பிளைனை பிடிச்ச போறேன் சரியா? கொஸ்டின் கேளோ கொஸ்டின் ரொம்ப ஓவரா தான் போறல. ஆமா நான் உங்க கூட வந்துருவேன் தானே என்ன விட்டுட்டு போக்கு ஓடுனியா? அது ஒண்ணும் சொல்லல நான் வந்துருவேன் தானே ஓடி ஓடுனியா? சாரி பாத்திமாக்கா. உங்களுக்கு ஒரு சாரி. ஆமா பாத்திமாக்கா நாங்க இந்த வழியா வந்தோம். நீங்க எதுக்கு இங்க ஓடி வந்தியா? அது சரி வா செல்வி நம்ம போவோம். செல்வி வசந்தி நில்லுங்க நானும் உங்க கூட வரேன். அது என்னன்னா எனக்கு இங்கோட்டு போகணும்னு வழியே தெரியாது. அதான் உங்க கூட நானும் வரேன். உங்களுக்கும் வழி தெரியாது பாத்திமாக்கா. இருந்தாலும் வாங்க சேர்ந்தே போவோம். ஏ வசந்தி நம்ம போற வழி இது இல்ல வசந்தி. ஏன் உங்களுக்கு கரெக்டா தெரியுமா வழியாதுன்னு? தெரியாதுல்ல அப்ப வாருங்க போய் தான் பார்க்கணும். ஏப்பா ஏற்கனவே நம்ம முதுகெலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. இதுல வேற அங்க இங்க மாலையணுமா? அது ஒண்ணும் இல்ல பாத்திமாக்கா கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில இருந்துட்டு வரீங்களா? வேண்டாம் வசந்தி வேண்டாம். என் காலத்துல மரத்தடியில இருக்கேன்னு இருக்க மாட்டேமா. ஏற்கனவே மரத்தடியில போயிருந்துதான் ஆகாயத்துல எல்லாம் பறந்துட்டு வந்திருக்கேன். ஏன் சந்தி இது அதனை என்ன கொண்டு போகாம விடாது. இப்ப என்ன பண்ணியது என்ன பண்ணியது வேற வழியே இல்ல ஓடுங்க. இந்த வசந்தி எந்த பக்கமா ஓடியா? வசந்தி இங்க வா மாடு நிக்குதுல ஒன்னதான் முட்டா சீக்கிரம் வா. ஏவா எப்படியாவது தப்பிச்சு வந்துட்டோம். இனி எப்படி நம்ம இப்ப வீட்டுக்கு போய் சேருவோம்? அதக்கா ஒண்ணுமே புரியல. எனக்கும் வழியெல்லாம் மறந்து போச்சு. அதுக்கு ஒரு நல்ல வழி இருந்து மிஸ் பண்ணிட்டோமே. என்ன வழி வசந்தி சீக்கிரம் சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா மாடு உங்கள ஒருக்கா முட்டி இருந்திருப்பி நாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு காலில் பிடிச்சு வரும்போது நம்ம பறந்து அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். ஆமா பாத்திமாக்கா மாடு குத்துனதுல உங்களுக்கு வலி ஒண்ணும் இல்லையா? இல்லட்டி நல்ல சோகமா இருக்கு. வா நீ ரெண்டு குத்துவாங்க வா. கேக்கா வேற கொஸ்டின். ஐயோ திருப்பி மாடு சவுண்ட் கேக்குது. ஓடுங்க ஓடுங்க. எல்லாரும் என்ன விட்டு குத்து குத்துன்னு குத்துதியல. ஐயோ பாத்திமாக்கா சாரி. இவளோட ஒரு சாரி. ஒரு சாரி கேட்டதுல என் வேதனை எல்லாம் போயிரும் பாரு. யான் செல்வி நீ வேற. ஐயோ அந்த மாடுங்க வந்தாச்சு ஓடுங்க. அடியே நில்லுங்கடி. என்ன ஓட்ட ஓடியாளுவ. அடியே கொஞ்சம் நின்று என்னையும் தான் கூட்டிட்டு போங்கடி. திருப்பி திருப்பி விட்டுற இடத்துலயே விட்டுதே. எப்பா ஒரு வழியா தப்பிச்சிட்டான். ஆமா பாத்திமாக்காவை காணல. ஒருவேளை அந்த மாடு திருப்பியும் பாத்திமாவை குத்தி இருக்கான். அது இந்நேரம் ஆகாயத்துல பறந்து வீடு போய் சேர்ந்துருப்பாவ. அப்படி ஒன்றும் காணாது. பின்ன எங்க போச்சுன்னா செல்வி அவையிலையும் காணல நம்ம மாடையும் காணல. நம்ம மட்டும்தான் ஒத்தே நிற்கும். நமக்கும் வழி தெரியாது. எப்படிதான் இனி வீடு போய் சேரப்படுமோ? நடப்பேன் ஏதாவது வழி கிடைக்கும். இது பாரு செல்வி இந்த காட்டுல யார் துணி எல்லாம் துவச்சு காய போட்டிருக்கியா? இங்க நம்ம இதுவரைக்கும் யாரையுமே பார்க்கலையே.